ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உளுந்தங்களி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். உளுந்தங்களி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இது வந்து கருப்பு உளுந்து, தொலி நீக்காத உளுந்து. இது வந்து ஒரு 250 ml எடுத்திருக்கேன். இது இந்த மெஷர்மெண்ட் கப்பில் நீங்கள் வச்சு அளந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 250 ml. அப்புறம் இது வந்து 125 mlக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து கருப்பட்டி. கருப்பட்டி வந்து ஒவ்வொருத்தரோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, ஒருத்தரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது கருப்பட்டி சேர்த்தா இனிப்புக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லெண்ணெய். இதுக்கு வெந்தயம் வந்து கொஞ்சமாக போட்டால் குளிர்ச்சி, அதுக்காக வெந்தயம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு உளுந்து மட்டும் போட்டு, தோலோடு இருக்கிற உளுந்து போட்டு ஃபஸ்ட்டு அந்த உளுந்தை மட்டும் வறுக்கலாம். உளுந்து வறுக்கிறதுக்கு தேவையான பக்குவம் எப்படின்னா, அது கொஞ்சம் அந்த ஸ்மெல் வரணும், நல்ல வாசனையாக வரும். அந்த உளுந்து வறுத்த உடனே வர வாசனை அப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுவே போதும். இப்போ இந்த உளுந்து வந்து நல்லாவே வறுத்து அந்த உளுந்து வறுத்த அந்த வாசனை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம பச்சரிசி வந்து வறுப்பிச்சா அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும். பச்சரிசி வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம அரிசியும் வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி கலர் சேஞ்ச் ஆகி வருது, அது ஒரு 2 மினிட்ஸ்லேயே அரிசி பச்சரிசின்றதுனால இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். 2 மினிட்ஸ் வரை நல்லா வறுத்துட்டு இருந்தோம்னா ஹை ஃப்ளேம்லேயே வறுத்துக்கணும். இந்த அரிசி நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்க்க தெரியும். இப்போ அரிசி ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் வேணும்னா சேர்த்துக்கலாம், வெந்தயம் நல்லா குளிர்ச்சிக்காக தான் சேர்த்துருக்கோம். வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கருப்பட்டி போட்டு நம்ம கருப்பட்டியும் தண்ணியும் சேர்த்து பாகு காய்ச்சிக்கலாம். இனிப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கருப்பட்டி வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் வெல்லத்தை விட கருப்பட்டி தான் இதுக்கு உளுந்து களிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்பட்டி கரைஞ்சி இந்த தண்ணி ரெடியானதுமே இந்த கருப்பட்டி தண்ணியில் வந்து 1.5 கப்பு தண்ணியும் 1 கப் வந்து நம்ம மாவை வந்து வறுத்து வச்சுருக்கிற மாவை நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி சலித்து வச்சுக்கலாம். அந்த சலித்து வச்ச மாவு 1 கப்பும் 1.5 கப்பு இந்த கருப்பட்டி தண்ணியும் போதும். இதை போட்டு நம்ம நல்லா அந்த தண்ணி கொதித்து வர அந்த தண்ணிக்குள்ளே அந்த மாவு 1 கப் சலிச்சதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வர்றப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். லாஸ்ட்டில் ஆஃப் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கணும்னா நமக்கு அல்வா மாதிரி சுருண்டு வந்துடும். களி ரெடி ஆயிடும். உளுந்தங்களி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ நமக்கு இந்த கருப்பட்டி தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஆற வச்சு மாவை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த மாவை சலித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் 1 கப் மாவு 1.5 கப் தண்ணியில் எடுத்து போட்டு அதை வந்து நல்லா ஃபஸ்ட்டே சும்மா வெறும்னா கையில் அந்த ஆறின தண்ணியில் அப்படியே கையை வச்சு கரைச்சிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு என்னம்மா அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து அது கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வரும். அதை அந்த 1.5 கப் தண்ணி அந்த கருப்பட்டி எடுத்து காய்ச்சின தண்ணியில் இந்த மாவை போட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே கிளறிட்டே வரும்போது நல்லா சுண்டி வந்துடும். இப்போ இது கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டு இருந்தேன், இப்போ வந்து சிம்மில் வச்சிட்டேன். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இப்படி கிளறிட்டே இருந்தேன். அதில் இன்னும் நல்லா கெட்டியாக பிடிக்கும். இது நீங்கள் நான்ஸ்டிக்கில் வச்சு பண்ணுறப்போ என்னென்னா அடி பிடிக்காமல் இருக்கும். மற்ற பாத்திரம்னா நமக்கு அடி பிடிக்கும். அயன் தவாவில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அயன் தவாவில் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அயன் தவாவில் பண்ணுறப்போ நமக்கு நல்லா பலகின சட்டியாக இருந்தால் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இது நான்ஸ்டிக் வந்து இந்த அடி ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். அப்போ நமக்கு அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் தவாவில் ஒட்டாமல் அது நல்லா அப்படியே சுருண்டு ரவுண்டாக நம்ம எடுத்துடலாம். அப்படியே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணாலே போதும். ஓகே, நான் கொஞ்சமாக தான் நல்லெண்ணெய் எடுத்துருந்தேன், அதையும் ஊற்றிட்டேன். ஸ்டேஜில் இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும் அது வந்து சட்டியில் ஒட்டாமல் அப்படி இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. பார்த்தீங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றினப்போ இந்த மாதிரி சுருண்டு வரவே இல்லை. இப்போ நம்ம லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றினோடனே
இது அழகாக இப்படியே இதுலேயே நல்லா உருண்டையாகவே உருண்டை பிடிக்கிற மாதிரியே வந்துச்சு. இப்படி வந்துச்சு. ஓகே, இதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிட்ற இந்த உளுந்துக்களி. இதை நம்ம இன்றைக்கி நைட்டு செஞ்சோன்னா நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதை சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் வரை இது கெட்டு போகாது. நல்லெண்ணெய் சேர்த்துருக்கனால, நல்லா வறுத்துட்டு நம்ம பண்ணுறதுனால இது மார்னிங் வரை கெட்டு போகாது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த உளுந்தங்களி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.